மத்திய அரசு கொண்டு வருகிற மசோதாக்கள் சட்டங்கள் மீது தமிழக முதல்வர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு தவறான பாதையில் செல்லும் பட்சத்தில் அதற்கு எதிராக கண்டன குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மசோதாக்கள், சட்டங்கள் இவற்றின் மீது கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் தேவை. நாடாளுமன்ற விவாதங்கள் இல்லாமலேயே வெறும் கரங்களை உயர்த்தி குரல் வாக்கெடுப்பின் மூலமே பல 100 மசோதாக்கள் சட்ட வடிவம் பெற்றிருக்கிறது. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அதன் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். எனவே பிஜேபி, RSS கருத்தியல் கொண்ட பிஜேபி நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல் நகர்வை நிகழ்த்துகிறது என்று சொன்னால் அதற்குள் நாடாளுமன்றத்தை, ஜனநாயகத்தை சிதைக்கிற கூறுகள் இருக்கும், சட்டத்தின் ஆட்சி முறையை கடந்து போகிற கூறுகள் இருக்கும். எனவே நாடாளுமன்றம் விவாதிக்காமல், எதிர்க்கட்சிகளின் கருத்தறியாமல், மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமல் வெறும் பெரும்பான்மை கொண்டு தாங்கள் நினைப்பதை நிறைவேற்றலாம் என்று ஒன்றிய அரசு கருதுகிறது. அதற்கு நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தலைமையேற்கிறார்கள். எனவே அவர்கள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புடன் தமிழக முதல்வர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.